ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களோட ஸ்கில்லையும் நாலேஜையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறோம் அதை பத்தி தாங்க பேச போறோம். நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னன்னா என் குழந்தை ரொம்ப திறமையாவும் அறிவாளியாவும் தாங்க இருந்தான். ஆனா என்னன்னு தெரியல, சமயமா பாத்தீங்கன்னா அவன் வளர வளர அவனோட ஸ்கில்ஸ்லாம் எனக்கு என்னமோ குறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு மாதிரி மந்தமா இருக்க மாதிரி இருக்கான். ஏன் தெரியல. ஏன் அவன் ஒரு மாதிரி இருக்கான். நல்லா ஆக்டிவா ஸ்கில்ஃபுல்லா இருந்த குழந்தை ஏன் இப்ப இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட அப்பப்போ ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அதுல சில விஷயம் பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் குழந்தைங்களை படி 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 ஸ்டடீஸ்ல மட்டுமே போக்கஸ் பண்ற மாதிரி வைக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேஜெட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கேஜெட்ஸ் இருக்கு யூஸ் பண்றதுக்கு. சோ எல்லா கேஜெட்ஸும் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம குழந்தைங்களுக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. அது பெரிய சப்ஜெக்ட். நம்ம அதை பத்தி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். சோ இத மாதிரி சில விஷயம் பண்றதுனால குழந்தைங்களோட ஸ்கில்லையும் அவங்க நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறது இல்லைங்க. அப்ப என்ன செய்யணும்? அப்ப என் குழந்தையோட ஸ்கில்ல திறமைய நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு முக்கியமான ஒரு விஷயங்க, நம்ம குழந்தைங்களோட ஸ்கில்லைய நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம சில சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதை ஸ்டிமுலேட் பண்ண வைக்கணுங்க. எப்படி ஸ்டிமுலேட் பண்றது, எப்படி தூண்டுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்.